ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். முள்ளங்கியே எனக்கு பிடிக்காது, முள்ளங்கியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் செய்து கொடுங்கங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. பொரியல் பண்ணுறதுக்கு 2 முள்ளங்கி எடுத்திருக்கேங்க. அதோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். காய் மூழ்கிற அளவுக்கெல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கம்மியாக இருந்தால் போதும். இந்த அளவு தண்ணி சேர்த்தா தான் காய் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி தண்ணி ஜாஸ்தியாயிரும். இந்த முள்ளங்கியோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். முள்ளங்கி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணியும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்படி வேக வச்சு எடுத்ததும் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பொரியலுக்கு இப்போ மசால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. அதோடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலா சேர்த்தது பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் இப்போ நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த முள்ளங்கியை இதோட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்ததும் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி. முள்ளங்கியே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி இனி பொரியல் செய்து கொடுத்து பாருங்கள். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.